எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெரியோர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நாங்கெல்லாம் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி, ஒரு 13 வருடத்துக்கு முன்னாடி நான் முதல்ல மாநாடுல கலந்துக்கிறேன். 2013 அந்த நேரத்துல ஜோதிட கருத்துக்கள் நிறைய பேர் நிறைய சொல்லுவோம், நிறைய பேசுவோம். அப்போ நிறைய விஷயம் கிடைக்கும். பட் அதெல்லாம் ஒரு லிமிட் தான். ஜோதிடத்துல அந்த கருத்துக்கள் கிடைக்கிறது நம்ம தேடி எந்த அளவுக்கு தேடி படிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய அறிவு. இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு தூண்டல். அதாவது எந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான ஜோதிட முறைகள் இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நம்ம லைஃப் லாங் கூட வருமானா இல்ல. ஏன்னா நம்ம நேத்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். ஒரு யூடியூப் சேனல், ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒரு ஷூட்டு நியூ இயர் ப்ரிடிக்ஷனுக்காக சென்னையில போயிருந்தோம். அப்ப அவரும் ஒரு பிரபல ஜோதிடர், அவங்க வந்துட்டு இருந்தாரு. அவரும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட இவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க போனாரா. அவருடைய ஜாதகத்தை தூக்கி விசிறி அடிச்சிட்டாரா. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஒரு ஜோதிடத்தை போய் ஜாதகம் பார்க்கும் போது அவர் ஜாதகத்தை பார்த்து அப்படியே தூக்கி போடுறது. ஜோதிடர்களுக்கு முதல்ல நான் ஜோதிடர் தன்னை நம்பி வந்தவர், நம்ம ஒரு குருவா மதிச்சு வராரு அப்படின்ற நமக்குதான் ஜோதிடர் தான் தன்னடக்கமே இருக்கும். ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அவ்வளவு ஆணவம் இருக்கவே கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடர்களுக்கு சில நெறிமுறைகள்லாம் இருக்கு. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஒழுக்கமோ நெறிமுறைகளும் சரியா பின்பற்றலன்னா நம்ம எந்த உச்சத்துக்கு போனாலும் ஒரு நாள் தொப்புன்னு கீழே வந்துடும். ஜோதிடத்தை எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும், அதனால யாருக்கு என்ன பயன், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துல இருக்கிற லாஜிக்ஸ் எல்லாம் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா ஒரு ஜோதிடர் ஒரு இது இப்படி அது இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா ஜோதிடத்துல ஒரு நெறிமுறைகள், நம்ம இப்படிதான் ஜோதிடம் சொல்லணும், இப்படிதான் அவங்களை அணுகணும், அவங்க நமக்கு இப்படிதான் நமக்கு மரியாதை கொடுக்கணும். ஜோதிடர் கிளைண்ட் வரதுனாலதான் ஜோதிடரா இருக்காரு. கிளைண்ட் வரலாம் ஜோதிடருக்கு வேலையே இல்லைங்க. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால முதல்ல நம்ம ஜோதிடம் யாரு பார்க்க வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க பெரிய ஆளா இருக்கட்டும், இல்ல ரொம்ப கீழ் நிலையில இருக்கவங்களா இருக்கட்டும், உனக்கு தேவை பீஸ், அவனுக்கு தேவை பலன். கரெக்டா இல்லையா? அப்போ நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம, அதாவது இந்த பரிகாரம் சொன்னா நமக்கு இதுல பணம் வரும், என்னது இந்த பரிகாரம் சொன்னா நமக்கு இதுல பணம் வரும், அவன் நம்ம இந்த மாதிரி பலன் சொன்னாதான் அவன் திரும்ப நமக்கு வருவான், இந்த மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் எந்தவித அணுகுமுறையும் இல்லாம உன் மனசாட்சிக்கு பயந்து அவனுக்கு பலனை கொடு. கரெக்டா இல்லையா? அப்படி நம்ம பலனை கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பலன் 100% படிக்கும். நாங்கெல்லாம் ஜோதிடம் பலன் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா பாத்துங்க நாங்க எப்படி இருக்கோம். அது ஜோதிடத்துக்குள்ள ஒருத்தருக்கு வரணும்னாவே உனக்கு கொடுப்பனை இல்லாம அந்த துறைக்குள்ளவே வர முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னும் போது உனக்கு ஜோதிடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் நீ அந்த புக்கை தொட முடியும். இல்லைன்னா அந்த புக்கை மைண்ட்லயே உட்காராது. அந்த புக்கை பார்த்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால எப்பயுமே நீங்க ஒருத்தர் உங்களுக்கு தேடி வராங்கன்னா அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையோ, நீங்க முதல்ல மரியாதை கொடுங்க. ரெண்டாவது, இப்ப எத்தனையோ பேர் நம்ம பலன் சொல்றோம், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுதுன்னா
அது சில விஷயத்த ஓப்பனா சொல்றது நல்லது. மறைக்கிறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களை நம்பி அவங்களுக்கும் அவங்க லைஃப்ல அது நடக்க போறது இல்லை. நீங்க மறைக்கிறதுனால நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறீங்களோ பாசிட்டிவா தான் கொடுக்கும் அப்படின்னு பாசிட்டிவா தான் கொடுத்தீங்கன்னா அவங்க நாளைக்கு பிரச்சனை ஆச்சு ஜோசியம் போய் ஜோசியர் பொய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ நம்பி வர்றவங்களுக்கு அந்த பலன் என்ன இருக்குது அது சரியா சொல்லணும். நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்ப ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க குழந்தைங்களுக்கு ஏன் பாக்குறேன்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வருவாங்க. அவன் லைஃப்ல இருந்த பெரிய ஆள் ஆவானா அப்படின்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பு பார்த்தா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா நோய் நொடி இல்லாம இருப்பானா, அப்பா அம்மா மதிப்பானா, பெரிய ஆள் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா ஜாதகமும் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை வந்துடும். அப்படின்னும் போது அந்த மாதிரி ஜாதகத்துல அமைப்பு இருக்கும் போது அதை நான் அவங்களுக்கு பக்குவமா சொல்லி பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். இது வந்து நான் சொல்ற சில நேரத்துல சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா இது ஒருத்தருடைய லைஃப்ல எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. உங்களால ஒரு பேரண்ட்ஸுக்கு சரியா கைட் பண்ணி குழந்தைய சரியா வளர்க்க வச்சுட்டீங்கன்னாவே நீங்க ஜோசியம் இல்ல அதோட தாண்டி பெரிய ஆளா இருப்பீங்க. நீங்க தெய்வத்துக்கு சமமா இருப்பீங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகம் வந்து அவர் வந்து ஒரு விஐபி, அவர் ஒரு பெரிய விஐபி. அவர் ஜாதகம் பார்க்க வராரு. அவங்க வீட்லயும் கூட்டிட்டு வர. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பெட்டிஷன் எல்லாம் பர்ஃபெக்டா அப்டேட் நடந்ததுனால அவங்க ஒய்ஃப் அவங்க பசங்க எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் அந்த பையனோட ஜாதகம் அப்பதான் முதல் முறையா பாக்குறாங்க. நான் ஒரு முன்னாடியே அவர்கிட்ட கேட்கறேன், சார் உங்க பையன் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்கறேன். அவருக்கு அப்படியே கோவம் வந்துச்சு என் மேல. இல்லைங்க சார் ஓப்பனுக்கு ஒண்ணும் இல்ல, ஓப்பனா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நாங்க சொல்றேன், சார் உங்களுக்கு உங்க பையனோட ஜாதகத்துல வந்து காரவ பாவனாசி 9ஆம் இடத்துல சூரியன் பலமா இருக்கு. அப்போ நீங்க உங்க பையனை கண்டாலே திட்டுவீங்க, உங்க பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க, அதனாலேயே அவனுக்கு மன உளைச்சல் ஆகும். அவன் அழுகுறான். உடனே சொன்ன உடனே அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கொடுமை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சின்ன பையன், அவங்க வயசு வந்து 13 வயசு ஆகுது. சின்ன அவன் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா டார்ச்சர் அவனால தாங்க முடியல. அழுகுற அவன் சொன்ன உடனே அவங்க அந்த பையனோட அக்கா, அந்த பையனோட தங்கச்சி, சாரி அந்த பையனோட அக்கா, அவங்க பையனோட அம்மா 2 பேரும், ஆமா சார் நீங்க சொல்றது சரிதான், நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், இவர் பொண்ணுகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பையன்கிட்ட பாசமா இருக்க மாட்டேங்கிறாரு, அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏன் டார்ச்சர் பண்றாரு முதல்ல அவருக்கு தெரியல. ஏதோ ஒரு சாக்கு சொல்றாரு. இவன் ஏன் டார்ச்சர் பண்ண இவருக்கும் தெரியல. ஆனா அங்க அது நடக்குது. ஏன்னா அதுதான் விதி. அப்போ அந்த காரகோ பவனாஸ்தி 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அந்த அளவுக்கு அந்த பையனை டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா அத சின்ன வயசுலயே ஒரு ஜோசியர் கூப்பிட்டு அவரை, நீங்க இந்த மாதிரி உங்க பையனை டார்ச்சர் பண்ற மாதிரிதான் கிரகநிலை காமிக்குது, உங்க பையனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, நல்லது கெட்டத அவனுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்குமா இருக்காதா? இருக்காது இல்லையா? சோ இதுதான் ஜோதிடரோட வேலையே. அதாவது வந்து நம்ம கிட்ட 1000 பிரச்சனைகள் ஒருத்தர் வந்தாலும் அவங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அவங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு மாற்று வழியை சொல்றதுதான் ஜோதிடரோட வேலை. அதை விட்டுட்டு நம்ம வெறும் பலன் இது இப்படிதான் சில பேர் சொல்லுவாங்க, இது அவ்வளவுதான் கிளிக் போடுங்க, அது வந்து ஆணவம். அந்த ஆணவத்துக்கு சனி பகவான் என்னைக்கு நமக்கு ஆப்பிப்பாருன்னு தெரியும். புரியுதா? அது வந்து இது அவ்வளவுதான் கிளிக் கொடுங்க, இது வேலைக்கு ஆகாதுங்க. என்னது ஜோதிடர் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரவே கூடாது. கரெக்டா இல்லையா? சோ ஒரு ஜோதிடர் என்பது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் இருக்கும். சோ இப்போ நீங்க ஜாதகம் எடுத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகம், இப்போ சனியோட வாழ்க்கை எடுத்துக்கீங்க. சனி பாபாவுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட டார்ச்சர், அனாதை. ஆக்சுவலி அம்மாவோட பாசம் கிடைச்சாலும் அனாதை தான் வரும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்போ சனி பலமா இருக்கிற ஜாதகம் அப்படிதான் இருக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு முன்னாடி சொல்லிவிட்டோம்னா கண்டிப்பா, ஏன்னா ஜோதிடம் என்பது நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆட்டம் மூலையை கொடுத்துருக்கான். கரெக்டா இல்லைங்களா? சிந்திக்கக்கூடிய அறிவு கொடுத்துருக்கான். என்னதான் விதிப்படி நடந்தாலும் ஒரு ஜோதிடருக்கு வந்து நம்ம கைட் பண்ணும் போது அவங்களுடைய பல விஷயங்கள் அவங்க லைஃப்ல மாறும். அது நான் என் கண் கூட பார்த்திருக்கேன். எல்லா ஜோசியும் அந்த மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஓகேங்களா? இதுல உங்களுக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீ பலன்ல 100க்கு 100 பலன் பர்ஃபெக்டா கூட சொல்லு. இப்போ என்ன சொல்றது,
இப்ப என்னோட டெய்லி ராசிபலன் தினகரன் சாமி போட்டு பார்த்து 100% அப்படியே நடக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதனால என்ன பயனை நிறைய பேர் பிரச்சனை காப்பாற்றப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு ஜோதிடர் படிக்கும் போது, நான் படிச்சுட்டு இருக்கும் போது இதுதான் ஜோதிடத்தில் இதுதான் சரி அப்படின்ற முடிவுக்கு எப்பயுமே வரவே வராது. ஏன்னா பேராசிரியர் விமலன் சார் கிளம்பிட்டாரா இருக்காரா? ஏன்னா அவரு பேராசிரியர் விமலன் சார் தான் எனக்கு வந்து BA அஸ்ட்ராலஜி MS அஸ்ட்ராலஜி குரு. அவர் இருந்தா எனக்கு திட்டுவாரு. அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே நீங்க உலகத்தை மறந்துடும். யாரு என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காதீங்க. அதுல ஏதாவது விஷயம் இருக்கிறார் மட்டும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா பரிகாரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பிரபலம் ஆக ஆரம்பிச்சுட்டே பரிகாரத்தால. ஆனா பரிகாரம் உண்மையான 100% ட்ரூ. பரிகாரம் வந்து எல்லாத்தையும் ஜோதிடத்தில் எல்லாராலையும் எல்லாத்தையும் மாத்திர முடியாது. இப்போ வந்து நாம் அந்த இது ஞான பழத்தான் தெரியும் உங்களுக்கு. அதாவது சிவபெருமானும் பார்வதியும் உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஞானப்பழம் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முருகர் உடனே மயில தூக்கின்னு கிளம்பிடுவாரு. ஏன்னா அவரால் முடியும் கிளம்பிக்காரு. முடியாத விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவாரு, உடனே அவர் பரிகாரம் பண்றாரு. என்ன பரிகாரம்? உலகத்தை சுத்தத்தை ஒண்ணு அப்பா அம்மா சுத்தத்தை ஒண்ணுதான் சொல்லிட்டு அது பரிகாரங்க. கரெக்டா இல்லையா? புரியுதா? அது புருஷம் அறிவால கிடைச்ச பரிகாரம். புரியுதுங்களா? அதனால வந்து பரிகாரத்துல நிறைய இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்காம நமக்கு பரிகாரமே இல்ல அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். அப்படியே இல்லைன்னு இது வரைக்கும் சொல்லியிருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. பரிகாரத்துக்கு தயவுசெய்து ஏமாத்தீங்க. அதெல்லாம் பெரிய பாவம், மகா பாவம். அது அப்படியே திருப்பி உங்களை அடிக்கும் ஃபேமிலி. சில பேர் சொல்லியிருப்பாங்க ஜோதிகார குடும்பம் உட்படாது அப்படின்னு. இல்ல, ஓப்பனா ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா நீ என்னைக்கு பொய்யா சொல்லி பரிகாரங்களை சொல்லி பணம் சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு அதை அடிக்கும். அதனால வந்து பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை பயன்படுத்துங்க, ரிசர்ச் பண்ணுங்க, படிக்க. எது உண்மையோ அதை எடுத்துக்கங்க, எது தேவையில்லையோ அதை தூக்கி போட்டு. கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இது மட்டும் தான் சரி, இது மட்டும் தான் தப்பு அப்படின்ற முடிவு ஜோதிடத்தில் என்னைக்கும் வராதிங்க. நிறைய படிக்கணும், நிறைய தேடணும். அப்பதான் ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். இன்னைக்கும் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கிறோம். 4 டிகிரி வாங்கிலாம் பிரயோஜனம் கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோம். ஏன்னா ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அன்னைக்கு இன்னொரு ஜாதகம் வரும். அது அதே மாதிரி இருக்கா டிஃப்ரெண்ட் பலன் நடக்கும். ஓகேங்களா? அதையும் கண்டுபிடிக்க ஒரே மாதிரி ஜாதகம் வந்தாலும் டிஃப்ரெண்டான பலன்கள் வரும். ஸோ அதையும் நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும். அப்படின்னும் போது ஜோதிட உலகத்தில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் எப்பவுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. கோச்சார பலன்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோர்ஸ் தான் வந்து அவங்க உட்காந்து பேசிட்டு நான் வச்சு சரி எனக்கு மண்டையில வந்து எப்படி என்ன ஓடிட்டு இருக்கிற நான் கேட்கிறேன், உங்களுக்கு மண்டையில ஏதாவது என்ன ஓடிட்டே இருக்கு வெறும் கோச்சார அது கிரகணியில் வச்சுதான் கேட்டேன். ஆமா அதான் அத்தனை எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையே அப்படி இருக்கிறாங்க. ஸோ கோச்சார வச்சு ஒரு பின் பாயிண்ட்ல நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி டெய்லி ராசி பலன், அந்த 7.5 சனி இல்லைன்னு சொல்லுவாங்க. 7.5 சனி எத்தனை பேர் எவ்வளவு பாடுபடுத்துன்னு அவங்க அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். கரெக்டா இல்லைங்களா? அதனால வந்து ஜோதிடத்துல இது இல்ல அது இல்லன்னு ஒதுக்கு மத்தவங்க சொல்லி கேட்டு ஒதுக்கு. நீங்க சுயமா ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்பெல்லாம் நான் ஒரு சிஸ்டம் படிக்கும் போதும், நான் பாரம்பரிய ஜோதிடம் படிக்கும் போது சரி, கேபி சிஸ்டம் படிக்கும் போது சரி, இன்னும் மத்த ஜோதிட முறைகளை படிக்கும் போதும் அதை உள்வாங்கிட்டு அது 6 மாசத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அது எது சரியா வந்து எது தப்பா வந்து பார்த்து அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்தவங்க தூக்கி சரிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் கத்துக்குங்க. தேவையானதை மட்டும் எடுத்துக்குங்க, தேவையில்லாத குப்பையில போட்டுருங்க. நீங்க பெரிய இந்த வாய்ப்பை கொடுத்த கனகம்பாள் மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.